India's finest audio wearable brand, starting at 999. உங்களுக்கு நிறைய பாராட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பாராட்டுக்கள்ல மறக்க முடியாத பாராட்டுக்கள் இந்த ஒரு 2 நாள்ல யாராவது வந்துச்சா? முதலமைச்சரை நம்மளால் நேர்லயே பார்க்க முடியாது. என் நேரில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதே மாதிரி தான் கல்வி அமைச்சர். வீட்டில் சொல்லும்போது எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹார்மோன் டாக்டரை பார்த்தாங்க, அவங்களாலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவால் அங்கே பார்த்துட்டு என் காதையும் அறுத்து விட்டார். நாங்கள் நிவேதாவை முதல்ல ஒரு கோவில் திருவிழாவில் தான் பார்த்தோம். எந்த திருநங்கையுமே எங்ககிட்ட கேட்காத ஒரு விஷயத்த நிவேதா கேட்டா. ஸ்கூல் நான் பாதியிலே விட்டுட்டேங்க ஆயா, எனக்கு படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. நிவேதா மட்டும் இல்லை, எந்த திருநங்கை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, நான் அட்மிஷன் நான் போட சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தா 3 வருஷம் வீட்டில் இருந்தால் பெக்கிங்க்கு போகிற அளவுக்குலாம் அவளுக்கு சிரமம் இருந்துச்சு. அதையும் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ நாங்கள் சரியான வழிகாட்டலைன்னா அவளும் வேறு வழியில் தான் போயிருப்பாள். காலையில் எழுந்து ஒரு 4 பேர் பெக்கிங்க்கு போவாங்க பேக் எடுத்துக்கிட்டு, இவன் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு பேக் எடுத்துகிட்டு போவாள். இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான வழி தானே. திருநங்கைகளுக்கு வீடுன்றது ரொம்ப பெரிய போராட்டம். அது வீடு கிடைக்கிறதுன்றது உண்மையிலேயே போராட்டம் தான். இப்போ நாங்கள் இந்த ஒரு சின்ன இதில் பெட்ரூம் இல்லை, ஹால் இல்லை, இதெல்லாம் இல்லை, ஒரே ரூமில் 7-8 பேர் இங்கே தூங்குறோம் கொள்கிறோம். இந்த வீட்டில் மழை அடித்தாலும் தாங்க முடியாது, வெயில் அடித்தாலும் தாங்க முடியாது. இப்போ நிவேதா இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த அளவுக்கு படித்து பாஸ் பண்ணவளுக்கு இன்னும் ஒரு நல்ல சூழலில் ஒரு நிரந்தரமாக அவளோ இல்லை இருக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு வீடுன்னு ஒன்று கிடச்சிட்டாக்கா, அது இன்னும் அவள் நல்ல படிப்பு உயர்கல்வியெல்லாம் போனானாக்கா நல்ல படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த திடீர்னு 4 மணிக்கு எழுந்து பார்ப்பேன், தனியாக உட்காந்து படிச்சுட்ருப்பேன். ஐயோ, நம்ம இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு நான் எழுந்து போய் இங்கே டீ கூட போட முடியாது. எழுந்து ஒரு சின்ன டவுட் வந்தால் கிளியர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாலேஜும் எங்ககிட்ட கிடையாது. எத்தனை பேர் சொன்னாங்க நிவேதா மார்க் கம்மி, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு இங்கே எந்த சூழலில் படித்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன? நான் நீட் எழுதியிருக்கேன், டாக்டருக்காக தான். டாக்டர் தான் என் goal. எதனால? நாங்கள் சமுதாய மக்கள் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு எமர்ஜென்சினா கூட கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நிவேதாக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. ஸோ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கையா 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு மொமெண்ட்? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 12th பாஸ் பண்ணதை நினச்சி எங்கள் திருநங்கை மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இப்போ பாராட்டு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. நேற்று முதலமைச்சர்கிட்டையும் கல்வி அமைச்சர்கிட்டையும் போய் வாழ்த்து பெற்று வந்தேன். உங்களுக்கு எந்த ஒரு தருணத்தில் இந்த ஸ்டடீஸை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எப்போ தோணுச்சு? நடுவில் 3 இயர்ஸாக படிக்காமல் வீட்லேயே இருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, ஒரு மாதிரி இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்களா, கடை வசூல் கேட்டு அது மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அன்றைக்கி தான் நம்ம படிக்கணும், படித்து இந்த உலகத்தில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். உங்களுக்கு நிறையா பாராட்டுக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பாராட்டுக்கள்ல மறக்க முடியாத பாராட்டுக்கள் இந்த ஒரு 2 நாள்ல யாராவது வந்துச்சா? முதலமைச்சரை நம்மளால் நேர்லயே பார்க்க முடியாது. என் நேரில் கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அதே மாதிரி தான் கல்வி அமைச்சர். சிஎம் சார்ட்ட நேரில் போய் பார்த்து பேசும்போது அவர் சொன்ன அட்வைஸ், அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன மாதிரி இருந்துச்சு? வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, உனக்கு உயர்கல்விக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் என்ன என்கிட்ட கேளுமா, நாங்கள் பண்ணித்தரோம், இதுக்கப்புறம் படிப்பை விட்டுறாது அப்படின்னு சொல்லி. நமக்குள்ள ஒரு பெண்மை இருக்கு அப்படின்றத எந்த வயசுல உணர்ந்தீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அதை உணர்ந்துட்டேன். இருந்துமே 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எப்படியோ கட்டுப்பாடோட நான் இது பண்ணி படிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, எங்கள் வீட்டில் பிரச்சனை, பசங்களாம் ஸ்கூலில் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்கம்மா? என்ன மாதிரி கேலி கிண்டல் எல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு? என்னை போனாலே பொம்பளை மாதிரி நடக்காத, பொம்பளை மாதிரி பேசாதன்ட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்ட்டே தெரியாத நான் வாயை மூடிட்டு தான் இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அது எப்போ மாறுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் இந்த லேடி வில்லிங்டன் ஸ்கூலில் தான் போய் பார்த்து, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதோ வினோதமாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்கன்னு நினச்சேன். பட் அப்படிலாம் எனக்கு இந்த ஸ்கூலில் எதுவுமே நடக்கலை. அவங்க கூட ஒரு பொண்ணு மாதிரி தான் என்னை பார்த்துக்கிட்டாளுங்க. வீட்டில் இருக்க அம்மா அப்பாவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் அவங்களுக்கே புரியாமல் இருந்திருக்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ வீட்டில் சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? வீட்டில் சொல்லும்போது எனக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. அப்புறம் ஹார்மோன் டாக்டரை பார்த்தாங்க, அவங்களாலையும் மாற்ற முடியாது சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவால் இதெல்லாம் சொல்லவும், என்னை ஒரு வாட்டி நான் திருநங்கை அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கே பார்த்துட்டு என் காதையும் அறுத்து விட்டார்.
ஏற்றுக்கவே இல்லை கொஞ்ச நாளில். அப்புறம் நானே தான் வீட்டை விட்டு ஒரே ஒரு நாள் வெளில வந்திருந்தேன். மறுநாள் காலைல ஃபோன் பண்ணி, "வா வீட்டுக்கு, நீ எப்படி இருந்தாலும் வீட்லேயே இருந்துக்கோ" அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அம்மா அப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களால எப்படி ஆனந்த கண்ணீர்லேயே தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக யார் யாரோ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. அம்மா வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க, என்னால் முடியலம்மா, நீங்கள் வந்து அம்மாவே நீ போய் செத்துரு அப்படின்ற மாதிரி வார்த்தைகளெல்லாம் ரொம்ப தவறாக ஏதாவது சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எதனால் அப்படி சொன்னீங்க? இப்போ அது கில்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு என்னை சொல்லிட்டு? நான் திருநங்கையாக உணர்றேன். வீட்டில் எனக்கு தெரிஞ்சு என்னை வீட்டுள்ளேயே ஒரு ரூமில் கேட்டை லாக் பண்ணிவிடுவாங்க, வீட்டை லாக் பண்ணிவிடுவாங்க. நான் வெளில சும்மா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வரதா இருந்தாலுமே என் பின்னாடியே வருவாங்க. "எங்கே போகிற? ஏன் வெளில போகிற? அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு" சொல்லுவாங்க. அதனால் நான் அப்படி சொல்லிட்டுருக்கேன். இப்போ அவங்களும் வந்து சொல்கிறாங்க, "உன்னையும் நான் விட்டுறக்கூடாது, என்னையும் நீ விட்டுறக்கூடாது. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கணும்." இப்போ எப்படி இருந்து நம்ம அம்மா கூட நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க? அவங்க கூட ஒரு 6, 7 வருஷம் இருக்கும். சேர்ந்து அவங்கக்கிட்ட நான் சொல்லி ஸ்கூலில் சேர்ந்தேன். சர்ஜரி பண்ணிக்கிட்டேன். டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? நான் இப்போ கலை திருவிழான்னு ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதில் நான் தான் மெயின் கேரக்டர். என்னை "நீ திருநங்கையாக இருக்கிற, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது" அப்படின்லாம் ஒதுக்காமல், "பரவாயில்ல, நீயும் வந்து சேர்ந்துக்கோ. என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு ஸ்கூல் லெவலில் வின் பண்ணேன், ஜோன் லெவலில் வின் பண்ணேன், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணேன், ஸ்டேட் லெவல்லையும் வின் பண்ணேன். 3த்துல ஃபஸ்ட் ப்ரைஸு, ஸ்டேட்டில் மட்டும் செகண்ட் ப்ரைஸ். ஸோ நீங்கள் தான் அவங்கள விட ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி ஃபர்ஸ்ட்டு? எனக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு மாறுதலுக்கான வழி அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பும்போது, நிறைய எங்கள் மக்களாக இருக்கட்டும், என்னை சார்ந்தவங்களா இருக்கட்டும் என்ன சொன்னாங்கன்னா, "இல்லடி போனால் திருப்பி அவள் ரிட்டன் வீட்டுக்கு தான் வரப்போறா. ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலில் எப்படி படிப்பா? பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. அதை அவள் கண்டினியூ பண்ண மாட்டான்னு" சொன்னாங்க. ஆனால் 3 இயர்ஸும் போர்டு எக்ஸாம் எழுதி அந்த இடத்துல இருந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். இன்றைக்கி எத்தனை மீடியாக்கள் எல்லாருமே நிவேதாவை ஒரு பேட்டி எடுக்கிற இடத்துல நான் இருக்கும்போது, "பரவாயில்ல, நம்ம கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் கிடச்சிருச்சு. இன்னும் மேல்மேலும் அவள் படிக்கணும், வளரணும்." ஸோ நீங்கள் வந்து நிறையா இடங்களில் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கீங்க. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறாங்களோ அதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு அவங்க வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே 12th பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு இதுக்கு பின்னாடி? நாங்கள் வழிகாட்டின ஒரு பிள்ளை, எங்ககிட்ட வளர்ந்த ஒரு பிள்ளை, நாங்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் இட்டு போய் சேர்த்த பிள்ளை, இன்னைக்கு இந்த 12th பாஸ் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி இந்த ஊராரே இந்த ஊர் உலகமே அவளை பாராட்டுறத கேட்கும்போது, ஒரு பெற்றவங்க எப்படி சந்தோஷப்படுவாங்களோ அந்த நிலைமையில் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷப்படுறோம். ஒரு தாயும் தகப்பனும் செய்ய தவறுன ஒரு கடமையை நாங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாய்மை எங்களால் உணர முடியுது இந்த நேரத்தில். நாங்கள் நிவேதாவை முதல்ல ஒரு கோவில் திருவிழாவில் தான் பார்த்தோம். அதுவும் எங்களை மாதிரி சக திருநங்கையினுடைய வீட்டில் தான். அவள் எங்களுக்கு மகள்ன்ற ஒரு உறவுமுறை. அவள் வீட்டில் தான் நாங்கள் வச்சு பார்த்தோம். பார்க்கும்போது நிவேதா எங்ககிட்ட எந்த திருநங்கையுமே எங்ககிட்ட கேட்காத ஒரு விஷயத்த நிவேதா கேட்டா. "ஸ்கூல் நான் பாதியிலே விட்டுட்டேங்க ஆயா, எனக்கு படிக்கணும் போல் ஆசையாக இருக்குது. இந்த கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சிஸ்டர் சாம்பவி கிட்ட கேட்டிருந்தா. என் சிஸ்டர் உடனே என்கிட்ட, "நம்ம அது மாதிரி சேர்க்க முடியுமான்னு" என்கிட்ட கேட்டிருந்தா. "நம்ம ட்ரை பண்ணுவோம், முடியாதது என்ன இருக்குது, நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். 2018 அவள் டிஸ்கண்டினியூடு. 2021 தான் நாங்கள் திரும்பி ரீஜாயின் பண்ணுறோம். ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் முக்கியமாக பெண்கள் மேல்நிலை பள்ளியை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். அதுக்கான காரணம் என்னென்னாக்கா, ஏற்கனவே படித்த பள்ளிக்கூடத்தில் அவளுக்கு கேலி கிண்டல் அவமானங்கள் அவப்பெயர்கள்லாம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பட்ட பெயர்கள்லாம். திரும்பியும் அதே விஷயம் ஒரு கோஎடில் சேர்த்தா அவளுக்கு நடந்து அவளோட ஸ்டடீஸ் எங்கே பாதிக்கப்படுமோன்றதுனால பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படித்தானா அவளோட ஸ்டடீஸ் நல்லா போகும், அவளுக்கு சேஃப் இருக்கும், செக்யூராக பண்ணுற காரணத்துக்கோசம் நாங்கள் போனோம். ஆனால் எங்களோட என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பேட் டைம் அவங்க எங்களை ரொம்ப எங்களோட நாலேஜே இல்லை, எங்களை பற்றின நாலேஜே இல்லை, அவேர்னஸே இல்லை. எங்களை ஒரு மாதிரி தான் வர்ஸ்ட்டாக தான் ட்ரீட் பண்ணாங்க. அது எப்படி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் போயிட்டு ஒரு திருநங்கை சீட் கொடுக்க முடியும்?
உங்களை நாங்கள் எந்த கேட்டகரியில் ஏற்றுக்கிறது, உங்களுக்கு சீட் கொடுத்தா இங்கே படிக்கிற பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ்லாம் எங்களை சண்டைக்கு வருவாங்க, அவங்க பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலை விட்டு நிறுத்திடுவாங்க. அப்படியே மீறி நாங்கள் சீட் கொடுத்தா உங்கள் பிள்ளையால் இங்கே படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் பிரச்சனை வராதுன்னு உங்களால் எழுதி தர முடியுமா? பள்ளி கல்வித்துறையிலேருந்துலாம் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வந்தால் மட்டும்தான் நான் சேர்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பள்ளி கல்வித்துறையெல்லாம் நாங்கள் அப்ரோச் பண்ணி சிஓ, டிஓ, சிஇஓ அப்படின்னு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நாளுமே சலிக்காமல் ஏறணும், முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எக்மோரில் உள்ள சிஇஓ ஆஃபீஸில் பிரியா மேடம்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. சிஇஓனுடைய அவங்க சச் எ குட் ஹியூமன் பீயிங். அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணியே ஆகணும். அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவு தான் இன்றைக்கி நிவேதா இந்த இடத்துல பெருமையாக நிற்கிறா, எங்களுக்கும் பெருமை தேடி கொடுத்துருக்குறா. நிவேதா மட்டும் இல்லை, எந்த திருநங்கை படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, நான் அட்மிஷன் போட சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. இம்மிடியேட்டாக ஸ்கூலுக்கு கால் பண்ணி ஏன் இந்த பிள்ளை நீங்கள் அலக்கழிக்கிறீங்க, நீங்கள் சீட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்தோம், சீட் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஹெட் மாஸ்டர் வந்து எங்ககிட்ட பேசினாங்க. இல்லைம்மா நாங்கள் கொடுத்துருவோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாளைக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷனில் ஏதாவது மற்ற பசங்க சேர மாட்டேன், திருநங்கை இங்கே இருக்கிறாங்க, ஏதாவது சொல்லிடுவாங்களோன்ற தயக்கம் தான், மற்றபடி எங்களுக்கு ஏற்றுக்கிறது பிரச்சனை இல்லைன்னு எதுவும் சொன்னாங்க. ஆனால் அப்போ நாங்கள் ஒரே வார்த்தை தான் சொன்னோம், இன்றைக்கி ஏற்றுக்க மறுக்கிறீங்க, ஆனால் இதே நிவேதாவால் இந்த ஸ்கூல் வந்து எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உண்மையிலேயே அந்த நேரம் இதுதான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. நிவேதா வந்து அந்த ஸ்கூலுக்கு எப்படிலாம் பெருமை சேர்த்துருக்கான்னா, வெறும் இந்த எக்ஸாம்ஸ் மட்டும் எழுதி மட்டும் இல்லை, அந்த ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு வருஷமும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்கும், காம்படிஷன்ஸு. அந்த காம்படிஷன்ஸ்லாம் நிவேதா கலந்து ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கிறா. ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ்ன்னு வின் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஸ்டேட் லெவல்லையும் ஒரு ரெக்கக்னைசேஷன் வாங்கி கொடுத்துருக்குறாவ, பெருமை தேடி கொடுத்துருக்குறான் அந்த ஸ்கூலுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் ஒரு ஹானரரி போஸ்ட் இருக்குது. ஒரு மாணவராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லாருக்கும் கிடைக்காது, யாரோ ஒருத்தர் தான் அந்த ஸ்கூலில் கிடைக்கும். ஸ்கூல் பீப்புள் லீடர், ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களாலேயே எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு போஸ்ட். அதில் தன்னை திருநங்கைன்னு கூட அவள் கருதாமல் போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு எலெக்ஷனில் ஜெயிச்சு கடந்த 2 வருஷமாக அவள் SPL, அதாவது ஸ்கூல் பீப்புள் லீடராக இருந்திருக்கிறான் அந்த ஸ்கூலில். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணனால பாராட்டு பெற்றிருக்கிறான், உதயநிதி அண்ணனாலையும் பாராட்டு பெற்றிருக்கிறான். இன்னொன்று வந்து சொல்லணுன்னாக்கா, உதய அண்ணன் கூட நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அட்மிஷனுக்கு போகும்போது திருநங்கைன்ற எந்த ஒரு அடையாள அட்டையுமே நிவேதா கிட்ட கிடையவே கிடையாது. உதய அண்ணன் கிட்ட போய் கோரிக்கை வச்ச உடனேயுமே அவர் தான் வந்து ஒரே நாளில் திருநங்கை நரவாரி அடையாள அட்டை அவளுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அந்த கார்டு இருக்கோதான் அட்மிஷனும் இன்னும் போட்டாங்க. இப்படி எல்லா விதத்துலையுமே ஸ்கூலுக்கும் எங்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் பெருமையாகவும், அங்கே இருக்கிறவங்களுக்கு இவளாலையும் பாதிப்பு இல்லை, அவங்களாலையும் இவளுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு சூழல் இவ ஏற்படுத்தி கிரியேட் பண்ணி நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இன்றைக்கி எல்லார் மட்டும் நிற்கிறான்னும் போது இவ ஒரு முன்னாடி நபராக தான் எல்லாரும் எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த வருஷம் நிவேதா மட்டும்தான் எக்ஸாம் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறா. இனி வரும் காலங்களில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். முன்னுக்கு வாங்க, எந்த தடையை பற்றி கவலைப்படாதீங்க, முன்னுக்கு வாங்க, உங்களை கைட் பண்ணுறதுக்கு நாங்களாம் இருக்கோம் இங்கே. அதுக்கு மேலே இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, எல்லா செலவினங்களையுமே அரசு ஏற்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தடைன்னு நீங்கள் எதுவுமே கிடையாது, மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தல்ன்றது தான் தடைங்க. அது எல்லாத்தையுமே நீக்கி வச்சுட்டு வெளியில் வந்து படிக்க வாங்க. கல்வி மட்டுமே மிக சிறந்த ஆயுதம் இந்த சமுதாயத்தை நீ யாருன்னு கேட்குறதுக்கு. ஆனால் சில பேருக்கு வந்து இதே மாதிரி திருநங்கையாக மாறுறவங்களுக்கு சரியான ஒரு ஆதரவு கிடைக்காம இருக்குது. அவங்க வந்து தவறான வழிகளில் போகிறாங்க, அவங்க எங்கே போனாலும் ஒதுக்கப்படுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா கேள்விப்படுறீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்குமா, நம்மளோட கம்யூனிட்டி மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இந்த ஒரு சொசைட்டியில் அப்படிங்கும்போது? இப்போவும் அந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சரியான புரிதல் எங்கள் மக்கள்கிட்டே இல்லை. அவள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தா 3 வருஷம் வீட்டில் இருந்தால் பெக்கிங்க்கு போகிற அளவுக்குலாம் அவளுக்கு சிரமம் இருந்துச்சு. அதையும் நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். இப்போ நாங்கள் சரியான வழிகாட்டலைன்னா அவளும் வேறு வழியில் தான் போயிருப்பாள். அந்த மாதிரி இப்போ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். யாராக இருந்தாலும் திருநங்கைகள் கூச்சப்படாமல் எத்தனை வருஷம் டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, வயசு இருக்கிற இளம் திருநங்கைகள் டிஸ்கண்டினியூ பண்ணி தான் எங்களை தேடி வாங்க, நாங்கள் அட்மிஷன் போட்டு திருப்பி நிவேதாவை நாங்கள் எப்படி மேலே தூக்கி விட்டோமோ அந்த மாதிரி மற்ற திருநங்கைகளும் மேலே தூக்கி விடுறோம். நிவேதா என்னத்துக்காக பயந்தான்னா 3 வருஷத்துக்கான சிலபஸ்லாம் மாறிட்டுருக்கும்.
அதை எப்படி படிக்க போகிறோன்னு தெரியல. அப்போ நான் நிவேதா கிட்ட சொன்னேன், நீ 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ன மீடியம் படித்தேன்? இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன். சரி 10th நீ இங்கிலீஷ் மீடியமே ஜாயின் பண்ணு. இல்லை ஏன் இந்த மாதிரி சிலபஸ்லாம் மாறிட்டுருக்கோம், நான் எப்படி அதை என்னுடைய மைண்டில் ஏற்றிக்க போகிறேன்னு தெரியல. இல்லைம்மா நீ கண்டினியூ பண்ண, அந்த மாதிரி கூட இருந்து நாங்கள் ஆறுதல் சொன்னோம். மற்ற பிள்ளைங்களுக்கும் நாங்கள் ஆறுதல் சொல்லலான்னு தயாராக இருக்கோம். பாலின மாறுபாடில் இருக்கிற குழந்தைங்க நம்ம வெறுத்து ஒதுக்கக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறேன். என்னதான் டிரான்ஸ்ஜெண்டர் அப்செட் பண்ணாலுமே ஒரு தாய் தகப்பனை மாதிரி பார்த்துருக்கிறதான சூழல் எங்கேயும் அமையாது. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கை கால் ஊனமாகவும் இல்லை வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையாக பிறக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கிற ஒரு பெற்றோர்கள் மாற்று பாலினத்தில் இருக்கிற குழந்தைங்களும் தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே அவங்க படிப்புக்கான எல்லா வேலையும் பண்ணுங்கள், நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இப்போ இதே வீட்டில் நிவேதா இருக்கா, இது ஒரு சின்ன வீடு, ஒரு 10 நிமிஷம் நம்மளால் உட்கார முடியல. ராத்திரி பவர் கட் ஆகிடுச்சுன்னா எல்லாம் வெளியே போய் உட்காந்துருவோம். 10 பேர் படுத்துருக்கு, இதே வீட்டில் ஒரு 7 பேர் படுக்கணும். அந்த இதே 7 பேர் படுக்கணும் இந்த வீட்டில். இந்த 7 பேர் படுக்கிற நேரத்தில் அவள் படிப்பா, அவள் படிக்கிற நேரத்தில் அவங்க படுக்கணும். காலையில் எழுந்து ஒரு 4 பேர் பெக்கிங்க்கு போவாங்க பேக் எடுத்துக்கிட்டு, இவன் இந்த பக்கம் ஸ்கூலுக்கு பேக் எடுத்துகிட்டு போவாள். இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கான வழி தானே. இதுக்கப்புறம் பெக்கிங்க்கோ ராத்திரியில் போய் நிற்கிறதுக்கான வேலையெல்லாம் நம்ம மறந்துடலாம். அது காலம் கடந்து போயாச்சு. இப்போ இருக்கிற சூழல் நம்ம அதில் தள்ளப்பட்டுட்டோம். கடைசி வரைக்கும் அதிலே நம்ம மூழ்கி இருக்கணுன்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நிறையான வழிகாட்டுதல் இப்போ நிறைய இருக்குது. நம்மளை கை தூக்கி மேலே விடுறாங்க, நம்ம பிடிச்சு மேலே வரணும். எல்லாரும் முன்னாடி வந்து இதுக்கான வேலையில் இறங்கலாம். ஏன் வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கோ இந்த ஒரு சொசைட்டில? இன்றைக்கும் அது மறக்க முடியாத ஒரு விஷயம். திருநங்கைகளுக்கு வீடுன்றது வந்து ரொம்ப பெரிய போராட்டம். அது வீடு கிடைக்கிறதுன்றது உண்மையிலேயே போராட்டம் தான். இது இந்த இடம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இது வந்து கூவம் நதி, அந்த அந்த கூவம் ஓரத்து ஒட்டினக்கூடிய ஒரு குடிசை வாழ் பகுதி இது. இதுக்கு இடையில தான் இப்போ நாங்கள் வந்து இந்த ஒரு சின்ன இந்த இதில் பெட்ரூம் இல்லை, ஹால் இல்லை, இதெல்லாம் இல்லை. ஒரே ரூமில் 7-8 பேர் இங்கே தூங்குறோம் கொள்கிறோம். அது இல்லாமல் இந்த வீட்டுக்கு வந்து திருநங்கைங்க வந்து ஒரு நாளைக்கு முழுக்க ஒரு 30-40 பேர் வரப்போகக்கூடிய வீடு இது. யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கக்கூடிய இடமா நாங்கள் இங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்களோட தேவைகள் என்னென்னு கேட்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறதால எங்களை தேடி வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்குள்ளேயே தான் இப்போ நம்மளால உட்காந்து இந்த இன்டர்வியூ கூட ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக பண்ண முடியாத அளவுக்கு அனல் இருக்குது. இந்த வீட்டில் மழை அடித்தாலும் தாங்க முடியாது, வெயில் அடித்தாலும் தாங்க முடியாது. இருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்த்து இந்த இடத்துல இருக்க வச்சுருக்குது. எங்களோட யூனியன், எங்களோட ஸ்ட்ரென்த்தே இது தான். எங்களோட ஒற்றுமை தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. இந்த அளவுக்கு இருக்கிறோம். இருந்தாலும் அரசாங்கத்துக்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. இப்போ நிவேதா வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்து இந்த அளவுக்கு படித்து பாஸ் பண்ணவளுக்கு இன்னும் ஒரு நல்ல சூழலில் ஒரு நிரந்தரமாக அவளோ இல்லை இருக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு வீடுன்னு ஒன்று கிடச்சிட்டாக்கா, அது இன்னும் அவள் நல்ல படிப்பு, உயர்கல்வியெலாம் போனானாக்கா நல்ல படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நல்ல சூழல் அமைச்சு கொடுத்தாலே பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. இவ்வளோ இடையூறுகளுக்கு மத்தியிலேயே அவளால் படித்து பாஸ் பண்ண முடியும்னும் போது ஒரு நிரந்தரமான ஒரு குடில் கிடச்சிட்டா நல்லா இருக்கும்ன்றது எங்களோட வேண்டுகோள். அரசாங்கத்துக்கிட்ட நான் இது வைக்கிறேன். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவங்களால முடிஞ்சால் ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அவளுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இந்த ஒரு சின்ன இடத்துல 7 பேர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் உட்காந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான விஷயம். ஏன்னா வெளியிருந்து உங்களுக்கு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும், பக்கத்தில் ட்ரெயின் போகுது, ட்ரெயின் போகிற சவுண்டு இருக்கும், கரண்ட்டு கட்டானா கூட நம்ம ரொம்ப கஷ்டம், உள்ளேயே இருக்க முடியாது. திரும்ப வெளியே போனாலும் வெளியே லைட் இருக்காது, படிக்க முடியாது. கூவம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நிறையா கொசு தொல்லையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு சின்ன இடத்துல படித்தது எவ்வளோ கஷ்டம்? ரொம்ப கஷ்டம். இந்த வீட்டில் எப்பயுமே ஆட்கள் இருப்பாங்க. அவங்க பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு, இல்லை ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை நல்லது கெட்டது எல்லாமே இந்த வீட்டில் தான் நடக்கும். என்னால் படிக்கிறதுக்கே டைம் இருக்காது. அந்த நிலமையில இருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் படித்து நான் பாஸ் பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம். இந்த ஒரு வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு படித்தது தான். அவங்க கஷ்டப்படுறதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு அவங்களோட இந்த ஒரு எக்ஸாம் டைமில் அவள் காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்து படின்னு சொல்லிட்டு நான் படுத்துருவேன். ஆனால் நானும் தூங்க மாட்டேன், அவளும் தூங்க மாட்டான். காரணம் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். எங்கள் திருநங்கைகளுக்குள்ளேயே ஏதாவது வாய் தகராறாக போய் திருப்பி ராத்திரிலாம் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் தான் ரிமோட் எடுத்து டிவியை போடுவாங்க. என்ன ஒன்று நினச்சிங்க, டிவி டிஸ்பிளே போய் அவள் படிக்கணுன்றதுனால நாங்கள் டிவியை கூட மாற்றலை. அப்படியே இருக்கட்டும், வேண்டாம், அவளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் இருக்கட்டும், யார் வீட்டிலும் இல்லாதது ஒரு வேலை, நம்ம பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறாங்க, அது சரியான புரிஞ்சுக்கிற திருநங்கைகள் இருக்காங்க,
நாங்களும் தான் டெய்லி காலையில் கடைக்கு போயிட்டு வரோம், டயர்டாக இருக்குது, கடை வசூலுக்கு போயிட்டு வரோம், எங்களுக்கு தூங்கணும், நிவேதா கொஞ்சம் தள்ளி வைக்காருன்னு அவள் படிச்சுட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கும் பேச முடியாமல், நிவேதாக்கும் பேச முடியாமல், என் மனசு ரொம்ப சங்கடப்பட்ட நாள்லாம் இருக்குது. இந்த திடீர்னு 4 மணிக்கு எழுந்து பார்ப்பேன், தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஐயோ நம்ம இந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு நான் எழுந்து போய் இங்கே டீ கூட போட முடியாது எழுந்து, ஏன்னா எல்லாம் படுத்துட்டு இருக்கிறாங்க. லைட்டாக ஃபேன் ஆஃப் பண்ணால் எழுந்துப்பாங்க. திருப்பி அந்த நேரத்துக்கு போய் டீ கடையில் டீ வாங்கிட்டு வந்து கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு இருப்பேன். குழந்தைக்கு என்னென்னா அவள் படிச்சுட்டே இருப்பா, திடீர்னு ஒரு டவுட் வந்தால் சொல்லி கொடுக்கறதுக்கான ஆள் கிடையாது. அவள் டியூஷன் சென்டரும் போல, ஸ்கூலில் சேர்த்த மாதிரி மற்ற டியூஷன் சென்டர்லையும் என்னால் சேர்க்க முடியல. டியூஷன் சென்டரில் என்ன சொல்லுவாங்க, இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரு இந்த மாதிரி பசங்களை டியூஷன் எடுத்தால் ஒரு மாதிரியாக பேசுகிறாரு, இல்லை நீங்கள் எட்டுன்னு வந்து விடுறதுனால நிறைய பிரச்சனை. டியூஷன் சென்டர்லாம் போயிட்டு ஒருத்தங்க வீட்லேயே இருக்காங்க, டீச்சர் போய் சேர்த்துட்டோம், மறாதனால ஊருக்கு போகிறேன், தஞ்சாவூரோட செட்டில் ஆக போகிறேன், நான் வரதுக்கு 1 மாதம் ஆகும், நீ வேதனை வேறு ஏதாவது டியூஷன் பார்த்துக்கோ. ஆனால் நான் போகும்போது பார்க்குறாங்க பசங்க டியூஷன் போயிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்கள போய் கேட்க முடியாது, ஏன் சேர்த்துக்கலன்னு. சரி என்ன நீ இல்லை நான் வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன். அவளுக்கான சூழல் எங்கேயுமே ஒரு உட்கார்ந்து படிக்கிறதுக்கான சூழல் கிடையாது. ஒரு சின்ன டவுட் வந்தால் கிளியர் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நாலேஜும் எங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அவளுக்கும் ஒரு 3 வருஷம் படிப்பில் ஒரு தடையாயிடுச்சு, ஸ்கூல் பக்கமே போல, சிலபஸ் எல்லாம் மாறிடுச்சு. திருப்பி அவள் 11th 12th 10th 11th 12th ஸ்கூல் 3 வருஷம் போகாதவ திருப்பி போன உடனே 3 வருஷமும் போர்டு எக்ஸாம். அதுக்கான சூழல் இங்கே இல்லை. அவளால் அது படிக்கணும்னு திறமை இருக்குது, அதுக்கான ஞாபக சக்தி எல்லாமே இருக்குது, சொல்லி கொடுக்கறதுக்கான சூழல் இங்கே இல்லை. எத்தனை பேர் சொன்னாங்க நிவேதா மார்க் கம்மி, எனக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. என் பொண்ணு இங்கே எந்த சூழலில் படித்தான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவள் பாஸ் பண்ணுவாளான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது திருநங்கை இங்கே ரொம்ப விமர்சையாக கொண்டாடுற ஒரு மயான கொள்ள திருவிழா ஒன்று நடந்தது. அந்த திருவிழா டைமில் ஒட்டுமொத்த பேரும் திருவிழாக்கு அங்கே போயிடுவோம். இங்கே அவளை பார்த்துக்க கூட ஆள் கிடையாது. அவளும் அங்கே வந்து நின்றுட்டுருப்பான், என்னடி ஆயனை தனியாக படுக்கணும், யாருமே வரல, நீங்கள் போங்கடி அவைய கூட யாரும் இல்லை, நாங்கள் திருவிழாவில் இருக்கிறோம், பசங்களும் அங்கே விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கேயும் ராத்திரி வந்து கண்ணை உறங்கிட்டு மறுநாள் போய் பப்ளிக் எக்ஸாம்லாம் எழுதுனேன். அப்பயே மனசுக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு, நிவேதா எப்படியும் எக்ஸாம் சரியாக எழுதியிருக்க மாட்டான். என் கண்ணால் பார்த்தனே 4 மணி வரைக்கும் குழந்தை என் கூட நின்றுட்டு இருந்தான், அந்த திருவிழாவில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. தனியாக போய் படுக்கிறதுக்கும் அவளுக்கு ஒரு அச்சமாக இருந்துச்சு. யாரும் போய் படுங்கட்டினாலும் யாரும் கேட்கல. நானும் அங்கேருந்து வர முடியாது, ஏன்னா திருவிழாவை எடுத்து செய்கிறது நான் தான். ஆனால் அந்த டைமில் போய் எக்ஸாம் எழுதுனான். அப்படி எழுதி அவள் பாஸ் பண்ணுவாளான்றதே எனக்கு உள்ள மனசில் ஒரு தயக்கம். ஏன்னா தூக்க கண்ணோட எக்ஸாம் போனான், ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுட்டு திருப்பி திருவிழாவுக்கு தான் வரா. நான் கேட்குறேன், என்னடி எங்கேயா தூங்கி எழுந்து வரியா? இல்லை ரொம்ப டயர்டாக என் மயக்கம் வந்துருச்சு எனக்கு. அப்போ நான் சில விதமான சந்தேகங்கள் பட்டேன். ஏன்னா இவள் பாஸ் பண்ணிட்டா, எனக்கு அது எவ்வளோ பெரிய விஷயம். அவள் பாஸ் பண்ணிட்டா. தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை, ஒரே ஒரு திருநங்கை எக்ஸாம் எழுதுனா. அந்த ஒருத்தர் அங்கே ஒவ்வொரு வாட்டி எக்ஸாம் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் நியூஸ் பார்த்துட்டே இருக்கேன் என்னோட மொபைலில். ஆண் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க, பெண் இத்தனை பேர் எழுதியிருக்காங்க, மாற்றுப்பாலினத்தர் ஒருத்தர், அது நம்ம நிவேதா தான். ஐயோ நம்ம நிவேதா மேலே எல்லாருடைய பார்வை இருக்குமே. எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு, நான் பாஸ் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கை பற்றிலாம் யோசிக்காது, நீ பாஸ் பண்ணது எனக்கு பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கு இந்த படிக்கிற ஒரு சூழல் வந்து நல்லா அமைஞ்சிருந்தது அப்படின்னா இன்னும் அதிகமான மதிப்பெண் பெறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்குமா? இன்னும் அதிகமாகவே நான் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். நான் அப்பயும் நான் எப்படியோ ட்ரை பண்ணி தான் மார்க் ஸ்கோர் பண்ண பார்த்தேன், என்னால் முடியல. ஏதோ பாஸ் ஆனதே எனக்கு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சது. இவ்வளோ சூழ்நிலைக்கு நடுவில் எப்படியோ பாஸ் ஆகிட்டோமே அப்படி தான் என் கண்ணுக்கு தெரியுது, தவிர மார்க் என் கண்ணுக்கே தெரியுது. உங்களோட அல்டிமேட் கோல் தான் என்ன? நான் நீட் எழுதியிருக்கேன், டாக்டருக்காக தான். டாக்டர் தான் என் கோல். எதனால டாக்டர்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். அப்புறம் வந்து எங்கள் சமுதாய மக்களில் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு எமர்ஜென்சினா கூட கொஞ்சம் லேட்டாக தான் பார்ப்பாங்க. அதனால் எனக்கு டாக்டர் எடுத்து படித்து நம்மளுக்கு எங்கள் சமுதாய மக்களுக்கு உதவி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அம்மா நீங்கள் இறுதியாக இந்த கண்டிப்பாக நேற்று சிஎம் சாரை பார்த்து கோரிக்கைகள்லாம் வச்சுருப்பீங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க அவங்கக்கிட்ட, என்னெல்லாம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க? வந்து தமிழக முதல்வர் வந்து நேரில் அழைச்சி பாராட்டு தெரிவித்தார். பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் கூட சேர்ந்து பாராட்டு தெரிவித்தாங்க. அப்போது இருவருமா சேர்ந்து இருக்கிற நேரத்தில் வந்து நிவேதாக்கு வந்து எங்ககிட்ட கோரிக்கை கேட்காமலே அவங்களே எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. உயர்கல்விக்கான எந்த இதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்னாடி முதல்வரை அறிவிச்சது வந்து திருநங்கை யாராவது உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்களுக்கான கல்வி கட்டணம், பேருந்து கட்டணம், அவங்களுக்கான விடுதி கட்டணம் எல்லாமே அரசு ஏற்கும் சொல்லியிருக்கிறாரு. நான் சமூக நலத்துறையில் இருக்கிறதால இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அவள் வந்து இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறான். நீட் எக்ஸாமில் முதல் தடவையாக ஒரு திருநங்கை வந்து தன்னுடைய திருநங்கைன்ற முழு அடையாளத்தோடு எழுதின ஒரு நபர் நிவேதா தான். அவளுக்கு மருத்துவ சீட் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
ஏன் மருத்துவ இதுவை நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய ஒவ்வொரு டிரான்சிஷன் பீரியட்லேயும் மருத்துவம்ன்றது ஒரு மிகப்பெரிய பங்கு எடுக்குது எங்களுக்குள்ள. ஏன்னா அறுவை சிகிச்சைகள்லாம் பல பண்ணி தான் எங்களுடைய மாற்றங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறை ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருத்துவரை பார்க்கணுன்னும் போது பல முகசுழிப்புகள், எங்கெங்கேயோ யார் யாரும் தேடி போகிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கு பதில் எங்கள் சமுதாயத்துலேருந்து ஒருத்தவங்க மருத்துவராக வந்தாங்கனாக்கா, அதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல எங்கள் நிவேதாவை பார்க்கணுன்னு. அதே மாதிரி நிவேதாவோட மனசுல என்ன இருக்குனாக்கா மருத்துவத்தை ஒரு சேவையாக பண்ணணும். அதாவது திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் அதை இலவச சேவையாக பண்ணணும். இல்லாதப்பட்ட மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த மருத்துவம் எளிதில் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதை நான் சேவையாக பண்ணணுன்ற அவளோட ஆசை இருக்குது. அவளுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கு படிக்கக்கூடிய சூழலை நல்ல முறையில் மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்றது தான் எங்களோட கோரிக்கை. கல்வி வேலை வாய்ப்பில் திருநர் மக்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொடுத்தா இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்ன்றது எங்களுடைய வேண்டுகோள். அதனால் இதை உற்று நோக்கணும்னு எல்லாரையும் கேட்டுக்கிறோம். செலிபிரிட்டிஸ் சைட்லேருந்து யார் யாருக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்க? டைரக்டர் பா. ரஞ்சித் அவர்கள், அப்புறமா விஷால் அவர்கள், ராகவ லாரன்ஸ், இவங்க எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. நேரில் சந்திக்கிறதுக்கான நேரமும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ தொடர்ச்சியாக அவங்களெல்லாம் நேரில் சந்திக்கிறதுக்காக இருக்கிறோம். அதனால் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதில். கூடிய சீக்கிரம் நீங்கள் டாக்டர் ஆகணும், அதையும் நாங்கள் அப்போவும் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஸோ நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நீங்கள் இன்னும் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. India's finest audio wearable brand, starting at 999.